பாத்துக்கிட்டு இருப்பா. இவ எப்ப கோலம் போட்டு முடிச்சு நம்ம எப்ப போய் படுக்க சொல்லுங்க. இருல தேடிக்கிட்டு இருக்க ஒரு சூப்பர் கோலம் பார்த்தேன் தெரியுமா? அது இந்த இதுலதான் இருக்கும். இரு நான் எடுக்கேன். ஏம்மா விடிஞ்சிரும். எவ்வளவு பேசாம பொங்கு பானைய போடு இன்னைக்கு. நாளைக்கு மாட்டு பொங்கலுக்கு மாடை வரைஞ்சுக்கிடலாம். என்னத்த நீ கோலத்தை பார்த்துக்கிட்டு இருக்க இம்புட்டு நேரம்? உன் வீட்டுக்கே இவ்வளவு நேரம் ஆகுது. இங்க கோலம் போட்டுட்டு அப்புறம் என் வீட்டுக்கு போட்டுட்டு இவ வீட்டுக்கு போட்டு அப்புறம் ஆச்சி வீட்டுக்கு வரவே போடணும். எல்லாம் போட்டலாம் கொஞ்சம் பொறுமையா தான் இருங்களேன். எவ்வளவு முன்னாடிலாம் இந்த கோல நோட்டுன்னு வச்சு அதுல தானே போட்டு போட்டு வச்சிருப்ப. இப்ப என்னத்த போன்ல நோண்டிக்கிட்டு இருக்க? இப்படி கோலம் போட்டு போட்டு நோட்டு பத்த மாட்டேங்குது தெரியுமா? எம்பிட்டு கோலம் நான் போட்டு வைக்க. இப்ப புது மாடல்லாம் போன்லயே வந்துருது. நான் அதை தான் பார்த்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன். இரு அதை எடுத்தது நம்ம போடுவோம். சாப்பி சங்கந்த இருக்கா? இருக்கு அந்த கடக்கு பாரு, எடுத்து முதல்ல போடு. ஆமாட்டி, காலையில வெள்ளனு எந்திக்கணும், பொங்கல் வேற வைக்கணும். சீக்கிரம் போடு. இக்க இப்பல டென்ஷன் பண்ணாதீங்க ரெண்டு பேருக்கு. அப்புறம் எனக்கு கோலமே போட வராது சொல்லிட்டேன். சரி சாப்பீஸ் வச்சு நான் வரைஞ்சிருந்தேன். மேல சுண்ணாம்புட்டு போடுறதுக்கு அந்த குருவி கூட ஆச்சி சுண்ணாம்பு கழுவிட்டு வாரேன்னு சொல்லிட்டு அந்த கிளவி அது எங்க இன்னும் காணும். வந்துருவோ நீ முதல்ல போடு. அதுக்கு மேல தானே சுண்ணாம்புட்டு போடணும். நீ போட நாங்க சுண்ணாம்புட்டு மேலோடி இழுத்து விடுதோம். முதல்ல போன் போட்டு அவளை வர சொல்லுங்க. நான் அதுக்குள்ள செலக்ட் பண்ணி போட்டுருவேன். முதல்ல சாப்பீஸ் வச்சு போடணும். அதுக்கப்புறம் சுண்ணாம்பு வச்சு போட்டுட்டு அது கொஞ்சம் காய்ச்சதுக்கு அப்புறம் தான் மேலோடி கலர் பொடியை கொடுக்க முடியும். அப்ப விடிஞ்சிரும் தான் நினைக்கேன். அதெல்லாம் ஒண்ணு விடியாது. இவ ரொம்ப தான் பேசுவா. பேசாம காலையில எந்திரிச்சு கோலத்தை போட்டா என்ன? இது காலையில போட்டா நல்லா இருக்கும். அப்படியே நைட்டே போட்டு வச்சிட்டோம்னா காலையில எந்திரிச்சு வேலையை பார்க்கலாம். காலையில வேலையே ஏகப்பட்ட வேலை இருக்கும். அதுல இந்த கோலத்தெல்லாம் போட்டுட்டு இருக்க முடியுமா சொல்லுங்க? ஏப்ல அதுவும் சரிதான். அப்பனா நானாவது என் வீட்டுல போய் கோலம் போட்டுக்கிறேன்ட்டு எனக்கு ஒரு பொங்க பானை மட்டும் வரைஞ்சா போதும். நல்ல ஒரு பொங்க பானை, 2 கரும்பு. நீங்க இன்னைக்கு எத்தனை காலம் தான் அதே பொங்க பானையை வரைவிய? நான் இந்த எங்க வீட்டுல ஒரு கோலத்தை விட்டு அடுத்து உங்க வீட்டுல வந்து ஒரு நல்ல மாடல் கோலம் போடுவேன். அப்பதான் தெருவே நம்ம வீட்டு தாண்டி போகும்போது நின்னு பார்த்து போகும் தெரியுமா? யோ முடியல, சீக்கிரம் போடுமா. ஏக்கா நீங்க காலையில பொங்க வைக்கிறதுக்கு பணம் ஓலெல்லாம் வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டேன் லட்டு, வாங்கிட்டேன். நீ வாங்கிட்டியா? ஆமாக்கா இப்பதான் வாங்கினேன். ஆனா ஓலெல்லாம் கொஞ்சம் ஈரமா இருக்கு. அதான் என்னன்னு நாளைக்கு எரியும்னு தெரியல. எரியும் என்ன கொஞ்சம் கூட கொஞ்சம் புகை வரும் அவ்வளவுதான். நீங்க எப்போ வாங்குனீங்க? ஏன்ட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. நான் 2 நாள் முன்னாடி வீட்டுக்காரர் வாங்கி போட்டாரு. எல்லாம் காய வச்சுதான் வச்சிருக்கேன். அதனால நான் வாட்டு காலையில வச்சு எரிச்சிருவேன். நீ எரிச்சு பாரு. உனக்கு வேலைக்கு ஆகலன்னா ஏன்ட இருந்து கொஞ்சம் அள்ளிட்டு போ, அவ்வளவுதானே. சரிக்கா சரி. எட்டி பிளாக்கி நீ ஓலெல்லாம் வாங்கிட்டியா? அடுப்புல வச்சு எரிக்கிறதுக்கு காலையில பொங்கலுக்கு. இல்லட்டி, நான் தான் சொன்னோம்ல எங்க அத்தை வேண்டான்ட்டு கடைசியில ஒரே புகையா வரும். வேண்டாம் கேஸ்ல வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாவோ. இந்த கிறுக்கி அப்ப எதுக்கு அன்னைக்கு மண்ணெடுப்பு வாங்கினேன்? எதுக்கும் இருக்கட்டும்னு வாங்கினேன். வேற என்ன செய்ய? சரி நம்மளுக்கு வேலை மிச்சம் தான். கேஸ் அடுப்புல வச்சா நம்மளுக்கு சீக்கிரம் வேலை முடிஞ்சிரும். ஏப்ல அதுக்குன்னு நல்ல மண்ணெடுப்புல பானை வச்சு பனை ஓலைய வச்சு எரிச்ச மாதிரி வருமாப்ல. அந்த சோறு தான் நல்ல மணமா இருக்கும். ஏக்கா நீங்க வேற திரும்ப திரும்ப அதை சொல்லி எனக்கு வெறுப்பேத்திக்கிட்டு இருக்காதியே. பேசாம இருங்க. நான் வேணா உங்க 2 வீட்டுல வந்து சாப்பிட்டுக்கிடுவேன். அதுவும் சரிதான். ஏட்டி பேசிக்கிட்டே கோலம் போடாம இருப்பா. ஏட்டி போடட்டி. என்னட்டி யோசிச்சுட்டு இருக்க? இல்லட்டி இந்த 12 புள்ளி கோலம் போடலாமா இல்ல இந்த 24 புள்ளி கோலம் போடலாமான்னு பாக்கேன். ஆனா அதுல இது ஊடு புள்ளியா நேர புள்ளியான்னு தெரியல. இப்பதான் பாத்துக்கிட்டு இருக்கேம்மா. ஏதாவது புள்ளி இல்லாத கோலமா போடேன். பிள்ளைல இந்தாங்க சுண்ணாம்பு கரைச்சு கொண்டு வந்துட்டேன். ஆமாச்சி அதை கொண்டாங்க. இந்த ஏன்ட்ட இந்தா போடவே ஆரம்பிக்கலையே. சாப்பிச பிடிச்ச மாதிரி உட்கார்ந்திருக்கா. இவ எப்ப போட்டு முடிச்சிட்டு எல்லார் வீட்டுக்கு போய் இவ போடுவானா? பேசாம நீங்க வாங்கிட்டு எனக்கு 2 கம்பி இழுத்து விட்டா போதும். சும்மா இருங்க. 2 கம்பி இழுத்தா போதுமா? நல்ல நாள் அதுமா. டெய்லி அந்த 2 கம்பியை தானே இழுக்கிய. நான் நல்ல டிசைனா போட்டு தரேன். நான் இவ்வளே விடாம வச்சிருக்கேன். உங்களை நான் விட்டுருவேனா? கொஞ்சம் பொறுங்க. ஒவ்வொரு வீடா போட்டுட்டு போவோம். சரி இது என்ன இம்புட்டோட கலக்கிட்டு வந்திருக்கே சுண்ணாம்பு? இது எந்த வீட்டுக்கு பத்தும்? என் வீட்டுக்கே பத்தாது. இது இன்னும் கூட கொஞ்சம் கலக்கிட்டு வாங்க. ஏட்டி இதுக்கு மேலே சுண்ணாம்பு கலக்கணும்? வேண்டாம் போதும். தேவனா காலையானது மறுபடியும் கலக்கி கடலாம். ஒயாம அவளை அலைய வைக்காத. நீ முதல்ல கோலத்தை போடு. லைட்டா மேலோடி தொட்டு இழுவதுக்கு இது போதாதா? அதானே இவ ரொம்ப தான் பண்ணுவா. போடட்டி சீக்கிரம் கோலத்தை. கோலம்
ஏக்கா இவ இந்த கோலத்தை தான் ஏதோ புது டிசைனுனாலோ வருஷம் வருஷம் இந்த கோலத்தை தானக்கா நானும் போட்டுக்கிட்டு இருக்கேன் பொங்க பானை. ஆனா அது நீ போடுறது ஒரு பொங்க பானை, நான் பாரு 4 பொங்க பானை வரைஞ்சிருக்கேன் பாரு. சரி வீடு என்னத்தையும் செய்தா. இந்தாட்டி இந்த சுண்ணாம்பு அப்படியே ஒரு துணியா வச்சு நல்லா அந்த ஆபீஸ் மேலே இழுத்து விடுங்க. இதுக்கு தான் இவ்வளவு சீனை போட்டாலே இவா. சரிக்கா நீங்க இந்த கோலத்துக்கு மேல சுண்ணாம்பு கொடுத்துக்கிட்டு இருங்க, நான் இந்த ஒரு நிமிஷத்துல ஓடி வந்துடுறேன். எப்படி எங்கிட்டு போற? அதான் அந்த சரசு கோலம் போட்டுக்கிட்டு இருந்தா அவ என்ன கலர் என்ன கோலம் போடுதான்னு பாத்துட்டு வந்துருந்தேன். அப்பதான் நம்ம அதை விட நல்ல சூப்பரா கலர் கோலப்படி கொடுக்க முடியும். எவ்வளவு நின்னு போயிட்டா அப்பளே கொண்டாட்டி அந்த சுண்ணாம்பை நாளையில இழுத்து விடுவோம். இந்த இதே மாதிரி இழுங்க. ஏப்ல நீ இழுத்தா மட்டும் நல்லா அழகு போல வருதுங்கறி, நான் இழுக்கேன் கொழு கொழுன்னு வருதுங்கறி. உன்ன மாதிரி அழகா மெல்லிசா அரமாட்டிக்கு பாரு. நீ ஏன் இழுங்க. கொண்டாங்க நானே இழுக்கேன். அப்புறம் நல்லா இழுக்கலன்னா அவ அதுக்கு வேற கத்துவா. தூக்க வேற கண்ணு சொக்குது. இந்த வந்துட்டாளா? ஏன் எதுக்கு பூச்சி இப்படி தொங்க போட்டுட்டு வர? என்னாச்சு? ஏன் இப்படி வர? என்னாச்சு? ஏடி உன்னை எது சொன்னால்வளா? சொல்லி நான் போய் கேட்க என்னன்னு. அதாச்சி அந்த சரசு இருக்கல்ல, அவ வீட்டு கோலத்தை போய் பார்த்தேன். அதுக்கு என்ன டீ? அவ ஏதோ ஒரு மாடல் கோலத்தை போட்டு நல்ல கோலம் போடி கொடுத்திருக்கா. அது மட்டும் இல்லாம மேல ஜிகினா வேற தூவி விட்டுருக்கா தெரியுமா? பொங்கல் எதுமா யாராவது மாடல் கோலம் போடுவாவளா? பொங்க பண்ண கோலம் தானே போடணும். அவ எனக்கு அப்படிலாம் கோலம் போட்டு வச்சிருக்கா இல்ல கேக்கேன். ஏப்ல இவ என்ன சரியான லூசா இருப்பாளோ? ஏக்கா உங்களுக்கு இன்னைக்குதான் இந்த டவுட் இருக்கோ? எனக்கு ரொம்ப நாளா இருக்கு. ஏட்டி அவ வீடு அவ வாசம் அவளுக்கு பிடிச்ச கோலம் போடுதா, உனக்கு என்ன செய்யுது? சரியான கிறுக்கச்சியா இருப்பா போல. தூர தள்ளுங்க, நான் கோலத்தை போடட்டும். அவ கோலத்தை பார்த்துட்டு வந்தது எனக்கு மனசே சரியில்லை. என் கோலம் ரொம்ப சிம்பிளா தெரியுது. ஏட்டி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ கோலத்தை போட்டு கலர் பொடியை குடு, அதுக்கப்புறம் பாரு அதெல்லாம் நல்லாதான் இருக்கும். நாங்க இந்த சுண்ணாம்பிட்டு மேல இழுவிட்டோம் பாரு. நீ இந்த கலர் பொடியை மட்டும் குடு. என்னமோ மேல ஜிகனா பொடியெல்லாம் போடுதா உக்க கோலப்பொடிக்கு மேல. அதெல்லாம் எங்க இருந்து படிச்சிருப்பாவோன்னு தெரியல. ஆனா அந்த கோலக்கடையில ஜிகனா பொடி வச்சிருந்தான், நான் பார்த்தேன். அது இது எதுக்கு போடுவோம்னு நினைச்சிட்டு வந்துட்டேன். இப்ப பார்த்தாதான் தெரியுது கோலப்பொடி கூட ஜிகனா பொடி கலந்து போடுதாவோ. அது நைட்டு லைட்டுக்கு என்னமா மினுமினுக்கு தெரியுமா? ஏட்டி பரவாயில்லட்டி, இம்புட்டு கலர் வச்சிருக்கீங்களாட்டி, சும்மா எடுத்து அடிச்சு விடு போதும். என்னமோப்பா, இங்க 6 கலர் கொடுத்தது எவ்வளவு நல்லா இருக்குன்னு. ஆமாக்கா நல்லாதான் இருக்கு. பல்ல பாரு வாயில. இது தூக்கம் வருதுட்டு, சீக்கிரம் வாங்க அடுத்த வீட்டுக்கு வாசலுக்கு போய் போடுவோம். போவும் செத்த நேரம் உட்காருங்கச்சி. இந்த உட்கார்ந்து குத்த வச்சு இந்த கலர் பொடியெல்லாம் கொடுத்தது காலெல்லாம் வலிக்கு. ஒரு செத்த நேரம் ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்துட்டு போமா? ஆமாக்கா அதான் சொல்ல வந்தேன், செத்த நேரம் உட்கார்ந்துட்டு போவோம். ஏபி நீயும் அப்ப அங்கனக்குள்ளே உட்காரு. இது பொங்கலுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டீங்களா வீடுகள்ல? ஆமா எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. எங்க அம்மா இப்ப கூட இருக்கிறதுனால ஒத்தாசைக்கு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ பாதி வேலையை பார்த்துருதா. நல்ல விஷயம் தானே. அப்போ நான் பாதி எடுத்து வச்சு பாதி எடுத்து வைக்காம தான் இருக்கு. காலையில மீதி எடுத்து வைக்கணும். ஏட்டி உன் 3 பிள்ளைகள் எங்க தூங்கிட்டுவளா? தூங்கிட்டாவோ. அதுல அந்த சின்னவனை தூங்க வைக்கிறதுக்குள்ள நான் பட்ட பாடு. அவனை தூங்க வச்சுட்டு நைஸ் போல பக்கத்துல தலைவணி வச்சு வந்துட்டு ஓடியாந்துருக்கேன். காலையில சூரிய உதயத்துக்கு முன்னாடி பொங்க வைக்கணும்லானே? ஆமாச்சி, முக்காவாசி வச்சிருவேன். ஆனா கொஞ்சம் லேட்டானா என்ன செய்ய முடியும்? ஒண்ணும் இல்ல. அப்ப எங்க அத்தைலாம் கொஞ்சம் லேட்டானா கூட எனக்கு அடிச்சு குதறிரும். நான் காலையில 6 மணிக்குள்ள பொங்கலை விட்டு கீழே இறக்கணும் தெரியுமா? ஆனா உங்க அத்தை மாதிரி ஆளை வச்சுக்கிட்டுலாம் உன் தைரியத்தை பாராட்டணுட்டி. இப்படி நைட்டு போல ரோட்ல உட்காந்து கோலம் போட்டுக்கிட்டு இருக்கே, உங்க அத்தை ஒண்ணும் சொல்லாதா? வேசதான் செய்ய, வேற என்ன செய்ய? அதுக்குன்னு கோலம் போடாம இருக்க முடியுமா? கோலம் தானே நம்மளுக்கு முக்கியம். கோலத்துக்காக உயிரே நாளை விட்டுருவேன்னுட்டி. அதையும் செய்வேன். பொண்டாட்டிய பாத்தியாரா? இன்னும் வீட்டு வந்திருக்காளான்னு பாரு. நடு ராத்திரியாவது இன்னும் கோலம் போட்டுட்டு அலைதா. நம்ம வீட்ல கோலம் போட்டமா வீட்டுக்கு வந்தமா இருக்காளான்னு பாரு. எவ வீட்லயும் கோலம் போடுறதுக்கு போயிருக்கா. ஏமா அவ என்கிட்ட சொல்லிட்டு தான் போனாமா, இப்ப வந்துருவா. என்னமோப்பா, நீ பொண்டாட்டி வச்சிருக்க லட்சணம் சரியில்லை. ஏமா ரொம்ப பண்ணாதானே? கோலம் தானே போட போயிருக்காவோ, அதுவும் பொங்கலுக்கு தானே. வந்துருவாவோ இரு. உனக்கு என்னடி தெரியும்? நேரத்தோட வந்து படுத்தாதானே காலகட்டத்துல பொங்கல் வைக்கலாம். சூரிய உதிக்கிறதுக்கு முன்னாடி வச்சு இறக்கணும். ஆனா இவளே சூரிய உதிக்கிறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வருவா.
எல்லாரும் தூங்கி இருப்பாவோ நினைச்சு வந்தா குடும்பத்தோட உட்கார்ந்து கதை பேசிக்கிட்டு இருக்காவோ. இன்னைக்கு நான் செத்தேன்னு நினைக்கேன். இந்த அவளே வந்துட்டா. எனக்கு ரொம்ப நேரம் ஆயிட்டா நீங்க படுத்து தூங்க வேண்டியதானே. நான் தான் அந்த வந்துருவோம்ல. ஏமா இது என்ன வீட்டுக்கு வரது நேரமாமா? நம்ம வீட்டுல மட்டும் கோலத்தை போட்டுட்டு வீட்டுக்கு வருவியா? வீடு விட அலைஞ்சிக்கிட்டு இருக்கு கோலம் போடுறதுக்கு. இல்லதே அவ எனக்கு துணைக்கு நின்னாவுல. நான் பின்ன அவளுக்கு போய் நிக்க வேண்டாமா? நல்லா நின்ன துணைக்கு. ஆச்சி எங்கதே அவள மட்டும் காணோம். அந்த கிழவி தூங்கிட்டு அண்ணி அப்பளே. நாங்க தான் நீங்க வரட்டும்னு உட்கார்ந்து இருந்தோம். ஏப்ல நீயாவது போய் படுத்துக்க வேண்டியதானே. இல்லனா தூக்கம் வரலனா ஏன் கூட அங்க வந்து நின்றுக்கலாம்ல. ஆமா ஏன் பிள்ளைய ஒண்ணே மாதிரி வம்பா போறதுக்கு அம்மா வாட்ல வந்து நிக்க சொல்லுதே. இல்லதே நான் அதுக்கு சொல்லல. ஏமா சும்மா இரு. அவளை பத்தி என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? அதானே அவ கடக்கா இருக்கு. அவ என்னைக்கு தான் நல்லதா பேசினா. இத நினைச்சு நீ கவலைப்படுவிய. போங்க நீ போய் பாடுங்க. சி இந்த வீட்ல நான் பெத்த ரெண்டே சரியில்லைங்கும்போது அடுத்த வீட்ல இருந்து வந்தது எங்க என் பேச்ச கேக்கும். பொங்கலுக்கு ஒரு வீட்ல இருந்து பொங்கப்புடி வந்து இறங்கத பாத்தீனா. நம்ம வீட்ல இந்த பொங்கலுக்கு பொங்கப்புடியே வர்றது கிடையாது. வீட்ல இருந்து யாராவது இருந்தாதானே வரும். இவளுக்கு தான் அம்மாவும் இல்ல அப்பாவும் இல்லையே. அப்புறம் எங்கோடி இருந்து வரும்? ஏமா சும்மா இரு. அவளதான் சொல்லிட்டேன். இம்மா வாயை மூடிட்டு சும்மா இருக்க மாட்டியம்மா. இப்படிலாம் பேசுவா அண்ணிய பார்த்து. நான் சும்மா சொல்லிட்டேன். உடனே ரெண்டு பேரும் வரைஞ்சு கட்டிட்டு வராது உங்க அன்னிக்கு ஏன்ட்டு பேசி. சி எனக்கு ஒரு நல்ல நாளதுமா கூட நிம்மதி இல்லமா இந்த வீட்ல. நான் போறேன். நீங்க என்னவும் செய்யுங்க. நீமைய வித்தவளா பார்த்து கல்யாணம் பண்ணிருக்கான். நல்லா பொண்ணை பார்த்து. எப்படி எங்க அம்மா சொல்லுது நினைச்சா அப்படி நீ கவலைப்பட்டுட்டு இருக்க? இல்லங்க ஆனா அத்தைய பாருங்க எப்படி பேசுறாவுன்னு. ஏட்டி அவ இன்னைக்கு நேத்தா பேசுதா? அவ பேசினா பேசிட்டு போறா. நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். அவ சொல்லுதெல்லாம் மண்டையில ஏத்துக்கிடாதன்னு. இந்த காதுல வாங்கி அந்த காதுல விடுன்னு. நீ எனக்கு அதை நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்க. ஆமா அண்ணி அவ கடக்கா மெண்டல். நீங்க பேசாம போங்க உள்ள. என்ன அண்ணி உள்ள கூட்டி போ. வா உள்ள வா. தேவையில்லாம எனக்கு நினைச்சு அழுதுகிட்டு இருக்காத. அவ பேசினா பேசிட்டு போட்டு வா. காலையில எந்திக்கணும்ல. சீக்கிரம் எந்திரிச்சு சாமி கும்பிடணும்ல. வா